2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. யாரு மத்தியில் ஆட்சிக்கு வரணும்? நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? பிஜேபி. ஏன் பிஜேபி வரணும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா இருக்குது. நாடு எந்த தீவிரவாத பிரச்சனையும் இல்லாம ஓரளவு நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி அதிகம்? ஏடிஎம்கே. ஏன் ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க? ஊழல் இல்லாம ஒரு சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும். இப்ப இருக்கிற ஆட்சி எப்படின்னா இருக்கு? நான் குறை சொல்ல விரும்பல, நிறைய பிரச்சனை இருக்குது. அது அவங்கவுங்க பாத்துப்பாங்க, மக்களுக்கு தெரியும். இது விஜய் அரசியலுக்கு வராரு 2026, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஜீரோ. 2024 பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மோடி. ஏன் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். 2026 விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு யங்ஸ்டரா? நான் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஜெயிக்க வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். வந்தா நல்லா பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய நடிகர் அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ண வர்றாருன்னா எதையோ கொண்டு வரதுக்கு தான் பாக்குறாரு. வந்தா நல்லது தான். ஓகே. என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா, மோடி 10-15 ஆண்டுகளா ஆண்டாரு. அடுத்தவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கட்டுமே, அடுத்த ஆட்சி வரட்டுமே. அடுத்த ஆட்சி வந்தா என்ன செய்வாங்கன்றது கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை. அதனால அடுத்த ஆட்சி எந்த நிலையான ஆட்சியா இருக்குதோ அதுக்கு கொடுக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி ஐயா இருக்கு? பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு போய் மக்களுக்கு சேவை செய்து தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால ஏறக்குறைய ஒரு 70% தான், 70% மக்களுக்கு நல்லதே செய்கிறாருன்றது ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு ஐயா, எப்படி பாக்குறீங்க? விஜயா வரலாம், அரசியலுக்கு வரலாம். அவர் மக்களுக்கு சேவை செய்வார். செய்வாரா? கண்டிப்பா செய்வார்.